ஒட்டகச்சிவிங்கி குடும்பம் ஜிராஃபிடே நவீன ஒட்டகச்சிவிங்கி மற்றும் அதன் நெருங்கிய உறவினரான ஒகாபியை உள்ளடக்கியது. இந்த குடும்பம் ஆரம்பகால மியோசீன் சகாப்தத்தில் சுமார் 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது. ஒட்டகச்சிவிங்கிகளின் ஆரம்பகால மூதாதையர்கள் சிறிய மான் போன்ற உயிரினங்கள். அவை இப்போது யூரேசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் காடுகள் மற்றும் புல்வெளிகளில் சுற்றித் திரிந்தன. ஒட்டகச்சிவிங்கிகளின் தனித்துவமான பண்புகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் ஒட்டகச்சிவிங்கிகள் மற்ற ருமினன்ட்களிலிருந்து வேறுபடும் தனித்துவமான பண்புகளை உருவாக்கியுள்ளன. இவற்றில் ஆசிகோன்கள், கொம்பு போன்ற கட்டமைப்புகள் மற்றும் நீண்ட கழுத்து ஆகியவை அடங்கும். இருப்பினும் ஆரம்பகால ஒட்டகச்சிவிங்கிகள் பாலியோட்ராகஸ் இனத்தைப் போலவே இன்றைய ஒட்டகச்சிவிங்கிகளுடன் ஒப்பிடும்போது சற்று நீளமான கழுத்தை மட்டுமே கொண்டிருந்தன. நீண்ட கழுத்தின் பரிணாமம் ஒட்டகச்சிவிங்கியின் நீண்ட கழுத்து பரிணாம தழுவலின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். இந்த குணாதிசயத்தை விளக்கும் 2 முக்கிய கருதுகோள்கள் உள்ளன. உலாவல் கருதுகோள்: ஒட்டகச்சிவிங்கிகள் மரங்களில் உயரமான இலைகளை அணுக நீண்ட கழுத்தை உருவாக்கி மற்ற தாவர வகைகளை விட உணவூட்டும் நன்மையை அளித்தன. பாலியல் தேர்வு கருதுகோள்: பாலியல் தேர்வு மூலம் நீண்ட கழுத்து உருவானது, அங்கு நீண்ட கழுத்து கொண்ட ஆண்கள் துணையுடன் போரிடுவதில் மிகவும் வெற்றிகரமானது. இது கழுத்து என்று அழைக்கப்படும் நடத்தை. நவீன ஒட்டகச்சிவிங்கி கிரஃப் காமலோபாடேலஸ் 1 முதல் 2 வரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தோன்றியது. புதைப்படிவ பதிவுகள் மற்றும் மரபணு ஆய்வுகள் ஒட்டகச்சிவிங்கிகளின் மூதாதையர்கள் யூரேசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு இடம்பெயர்ந்தனர், அங்கு அவர்கள் திறந்த சவன்னாக்களுக்கு தழுவினர். இந்த கிளையினங்கள் அளவு, வண்ண வடிவங்கள் மற்றும் புவியியல் பரவலில் சிறிது வேறுபடுகின்றன. சில குறிப்பிடத்தக்க கிளையினங்களில் மசாய் ஒட்டகச்சிவிங்கி, ரெட்டிகுலேட்டட் ஒட்டகச்சிவிங்கி மற்றும் தென்னாப்பிரிக்க ஒட்டகச்சிவிங்கி ஆகியவை அடங்கும். மனித வரலாற்றில் ஒட்டகச்சிவிங்கிகள் பண்டைய நாகரிகங்கள் ஒட்டகச்சிவிங்கிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை கவர்ந்துள்ளன. பண்டைய எகிப்தியர்கள் தங்கள் கலைகளில் ஒட்டகச்சிவிங்கிகளை சித்தரித்தனர், மேலும் விலங்குகள் பல்வேறு பாரோக்களால் கால்நடை வளர்ப்பில் வைக்கப்பட்டன. ஒட்டகச்சிவிங்கியின் தனித்துவமான தோற்றம் பண்டைய கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களையும் கவர்ந்தது. அவர்கள் அதை ஒட்டக மற்றும் சிறுத்தையின் கலவையாக நம்பி ஒட்டகப்புலி என்று அழைத்தனர். இடைக்கால மற்றும் மறுமலர்ச்சி ஐரோப்பா ஒட்டகச்சிவிங்கிகள் இடைக்கால மற்றும் மறுமலர்ச்சி ஐரோப்பாவில் கவர்ச்சியான ஆர்வமாக இருந்தன. 13ஆம் நூற்றாண்டில் எகிப்து சுல்தானுக்கு ஒரு ஒட்டகச்சிவிங்கி பரிசாக அனுப்பப்பட்டது. அதன் இருப்பு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் 15ஆம் நூற்றாண்டில் புளோரன்ஸ் நகரில் உள்ள லோரென்சோ டி மெடிசிக்கு ஒரு ஒட்டகச்சிவிங்கி பரிசளிக்கப்பட்டது. இது கவர்ச்சியான மற்றும் குறிப்பிடத்தக்க அடையாளமாக மாறியது. அறிவியல் ஆய்வு ஒட்டகச்சிவிங்கிகள் பற்றிய அறிவியல் ஆய்வு 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களால் தீவிரமாக தொடங்கியது. ஆப்பிரிக்காவிற்கு பயணம் செய்தார். ஒட்டகச்சிவிங்கிகளின் நடத்தை, சூழலியல் மற்றும் உடற்கூறியல் ஆகியவற்றை அவர்கள் ஆவணப்படுத்தியுள்ளனர். இது இந்த தனித்துவமான இனத்தின் பரந்த புரிதலுக்கு பங்களித்தது. பாதுகாப்பு சவால்கள் மக்கள் தொகை வீழ்ச்சி சமீபத்திய தசாப்தங்களில் ஒட்டகச்சிவிங்கிகளின் எண்ணிக்கை, வாழ்விட இழப்பு, வேட்டையாடுதல் மற்றும் மனித வனவிலங்கு மோதல் காரணமாக குறிப்பிடத்தக்க சரிவை எதிர்கொண்டுள்ளது. காடுகளில் ஒட்டகச்சிவிங்கிகள் உயிர்வாழ்வதை உறுதி செய்ய பாதுகாப்பு முயற்சிகள் இப்போது முக்கியமானவை. பாதுகாப்பு முயற்சிகள் ஒட்டகச்சிவிங்கி பாதுகாப்பு அறக்கட்டளை போன்ற அமைப்புகள் ஆராய்ச்சி, வாழ்விட பாதுகாப்பு மற்றும் வேட்டையாடுதல் எதிர்ப்பு முயற்சிகள் மூலம் ஒட்டகச்சிவிங்கி மக்களை பாதுகாக்க வேலை செய்கின்றன. ஒட்டகச்சிவிங்கிகளை பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்வது மற்றும் உள்ளூர் சமூகங்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது ஆகியவை முயற்சிகளில் அடங்கும். முடிவுரை: ஒட்டகச்சிவிங்கிகள் அவற்றின் நீண்ட கழுத்து மற்றும் தனித்துவமான வடிவங்கள் பரிணாமத்தின் அதிசயங்களுக்கு ஒரு சான்றாகும். அவர்களின் ஆரம்பகால முன்னோர்கள் முதல் பாதுகாப்பு முன்னுரிமை என்ற தற்போதைய நிலை வரை ஒட்டகச்சிவிங்கிகள் மனித கற்பனையையும் அறிவியல் ஆர்வத்தையும் கவர்ந்துள்ளன. அவர்களின் உயிர்வாழ்வை உறுதிப்படுத்துவதற்கு நவீன உலகில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள தொடர்ச்சியான முயற்சி மற்றும் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது.